GT Holidays presents Arun Vijay Fans Festival, powered by Jay Chandran, hospitality partner Hilton, Chennai. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எண்ணெய் அறிந்தால்ல அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு, பண்ணுங்க நான் ஹீரோன்னு நினச்சிட்டு எதையாவது குறைச்சிடாதீங்க, அவருக்கு என்ன கேரக்டரோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. அதை தலை வந்து உங்களுக்கு தெரியும் சார், உங்கள் சன் வந்து வருவார், இப்படி இப்போ வருவாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. டேய் பசுமதி, வண்டி ஏறா, வண்டி ஏறா. வண்டி ஏடுறா. போய் பார்க்க தாத்தா பிடிச்சி, அப்பா எப்போ டென்ஷன் ஆனா கூல் தாத்தா கூல் அப்படியே வருவான். நான் சொன்னேன், டேய் நாங்கெல்லாம் பக்கத்தில் போய் இதெல்லாம் பண்ண மாட்டோம். நடிகர் திலகம், மக்கள் திலகம் எல்லாரும் கூடவும் நான் ஆக்ட் பண்ணி பழக்கணும் வாய்ப்பு கிடைச்சிது. டேய் விஜயா, நீ எப்படிடா சினிமாவுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். என் நாடகம் பார்க்குறதுக்கு 40 மைல் சைக்கிளில் வந்துட்டு இன்னைக்கு என்னையே பிடிச்சி போடுது. வந்துட்டீங்களா? இப்பதான் சொன்னீங்க. ஆக்சுவலி ஸ்ரீ பாப்பா தான் வந்து எங்களுக்கு எல்லா சிக்னலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே சிக்னல் கொடுத்துட்டோம். அதனால வந்து அழகா வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கேம் உங்களுக்கும் புரிய வைக்கணும்னா சில கேள்விகள் கேட்போம். அதில் யார் கரெக்டாக ஃபிட் ஆகுறாங்களோ அதுதான் வந்து இங்கே அவங்க வந்து அவங்களுடைய ஃபோட்டோ காட்ட போகிறாங்க. சில நேரங்கள்ல வந்து அவங்க ஆன்சர்ஸ் மாத்தி இருக்கு அப்படின்னா நீங்க அதை கரெக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கும் வந்து மைக் கொடுத்துருக்கோம். இல்ல அது கிடையாது தாரா, அது கிடையாது நவீன் அப்படி நீங்க வந்து சொல்லணும் எங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன், கேளுங்க. ஸோ யாரோட படம் ரிலீஸ் ஆகும் போது யார் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருப்பா? இவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நமக்கு டென்ஷன், ஹோல் ஃபேமிலிக்கே அந்த ஒரு டென்ஷன். ஓகே, எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு படம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது படம் வந்து ஒரு பாடமாக அமையும். நல்ல கதை இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், காமெடி இருக்கணும், இப்படிலாம் நினைப்பாங்க. நிறைய கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். அதில் வந்து நட்புக்காக, கிழக்கு சீமையிலே, நாட்டாமை, சேரன் பாண்டியன், அப்புறம் இது அந்திமந்தாரின்னு ஒரு படம், பாரதிராஜா, நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள். அதே மாதிரி அருண் ஆக்ட் பண்ண படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜனனம்னு ஒரு படம் வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தடையற தாக்க, தடம், எண்ணெய் அறிந்தால்ல அதில் வந்து ஹீரோ வந்து தலை அஜித். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டரை கொடுத்து எந்த ஒரு ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. கௌதம் மேனன், அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன எடுக்கணுமோ அந்த கேரக்டருக்கு அருண் விஜய் பண்ணுங்கள், நான் ஹீரோன்னு நினச்சிட்டு எதையாவது குறைச்சிடாதீங்க, அவருக்கு என்ன கேரக்டரோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. அதை தலை வந்து சிறப்பாக பண்ணால் இன்னைய வரைக்கும் மறக்க முடியாது. ஸோ மக்கள் மத்தியிலையும் அந்த படம் வந்து சிறப்பாக வந்து அந்த எண்ணெய் அறிந்தாலுக்கு அப்புறம் இவருடைய ரேஞ்சே கொஞ்சம் மேலே வந்தது. ஸோ அதுலேருந்து மற்ற படங்கள் வந்தது, யானை, சினம், இப்போ வந்து மிஷின் வந்துருக்குன்னா இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் படம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் சார், உங்கள் சன் வந்து வருவார், இப்படி இப்போ வருவாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்ல எக்ஸாக்டா நீங்க சொன்ன மாதிரி என்ன இருந்தால் வந்து இங்க யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீம் ஒன்று, ஸோ அதை வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். எஸ், தட் மீம் ப்ளீஸ். ஓகே, என்னடா அது பேர் மாறி இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. வாட் இஃப் விஜயகுமார் சார் விக்டரா இருந்தா எப்படி பேசியிருப்பாரு, இல்ல அருண் விஜய் சார் நாட்டாமையா இப்ப அடுத்த கட்டத்துக்கான நாட்டாமையா மாறனா அவர் எப்படி பேசியிருப்பாரு? வி வாண்ட் சம் அதாரு ஃப்ரம் மிஸ்டர் விஜயகுமார் சார். எஸ் எஸ் சார். சார் நீங்க சொல்லி கொடுக்கலாம் சார், சொல்லி கொடுங்க. அப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்கலாம், மகன் இப்ப அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மொமெண்ட். அத்தாரு உத்தாரு
காட்டாதே உத்தாது. ஓகே, பியூட்டிஃபுல் சார் பார்ட்டே சக்சஸ்ஃபுல் சார். சூப்பரா நாங்க வந்து ஒரு விக்டரை பார்த்துட்டோம். பட் இப்போ நாட்டாமை இதுதான் சார் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. சரி இப்ப நீங்க சொல்லி கொடுக்கலாம் ஒரு டயலாக் உங்க மகனுக்கு. ஒரு நாட்டாமை அப்பா சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, வண்டி ஏடுறா. டேய் பசுமதி, வண்டி ஏடுறா. வண்டி ஏடுறா. சூப்பர் 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 சூப்பர். ஏன்றா பசுமதி, வண்டி ஏடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டி ஏடுறா. சூப்பர் சூப்பர் சார். நாட்டாமை பார்ட் 2 எடுத்தா அருண் விஜய் சார் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எடுத்து 2 எடுத்தா நிச்சயமா அவர் ரைட் பண்ணுவார். சூப்பர். அப்பா ஆக்சுவலா நாட்டாமை கேரக்டர் வந்து உங்களை தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாட்டாமையிலனா உங்க ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரும். ஆனா இன்னைக்கு வந்து அருணனா சொன்ன அந்த மாடுலேஷன் டயலாக் ஏன்றா வண்டிய கலக்கிட்டாருப்பா. சாரிப்பா, உங்களே கொஞ்சம் லைட்டா அடடா. ஏமா அந்த ரேஞ்சுக்கு பண்ணவே முடியாது. அதெல்லாம் ஐகானிக் கேரக்டர்ஸ். அந்த இடத்துல வந்து அப்பா அந்த மேனரிசம் எல்லாம் பயங்கரமா. அதுதான் சார் சொல்ல வந்தேன். அந்த கொண்டை அப்படி விரிச்சு சார் இப்போ கூட அந்த மீச இருக்கு. ஒரு வாட்டி அந்த ஒரு மீச ஒரு மேனரிசம் கிடைக்குமா சார்? பசுபதி, வண்டி ஏடுறா. இப்போ வீட்டில் வந்து இந்த ஒரு சமையல் பிரச்சனை வரும்ல, இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்தாலும் யாருக்கு பிடிச்ச டிஷ் வந்து அங்கே ஃபைனல் ஆகும்? அப்பாவுக்கு இட்லி பிடிக்குன்னு வைங்க, அப்பா உங்களுக்கு வந்து தோசை பிடிக்கும், கடைசியாக இது வரும், இட்லியா தோசையா? அதாவது அப்பாவுக்கு தனியாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிடும். அவங்க வந்து ஒரு மெனு வந்து அப்பா எப்படின்னா டெய்லி வித்தியாசமாக சாப்பிட்ற கேரக்டர் கிடையாது. ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா ஒரு 10 நாள் அதான் ஓடும். எப்பவுமே சாப்பாட்டு விஷயத்தில் வந்து ஒருத்தரை கம்பல் பண்ணவே கூடாது. மெயினாக லைஃப்பில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க சாப்பிடட்டுன்னு விட்டுறணும். அதுதான் நல்லது. அது போதுமான அளவுக்கு போதும்போதே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு வைக்கிறதும் தப்பு. எங்கள் அம்மா அதான் இப்போ மறைமுகமாக சொல்றேன். அம்மா சார் வீட்டுக்கு போகணும் சார், மேம் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை பார்த்த பரவாயில்ல, டெய்லி நடக்கிறது தானே அது. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ வீட்டில் உங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமாக கோபம் வரும்? எனக்கு தான் கோவம். உங்களுக்கு தான். ஆமாம், ஆனால் நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப குவைட்டாக இருந்துருவாங்க எல்லாரும். என்னென்ன விஷயங்களுக்குலாம் சிச்சுவேஷன்லேருந்து கிளம்பிடும். இல்லை இல்லை ஸ்பாட்டில் இருக்கும். ஆனால் எனக்கு இல்லை டிசிப்ளின் இருக்கணும் ஒன்று. ஆனால் இருப்பாங்க, அதுக்காக இல்லை. எல்லாமே க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஷூ வைக்கிற இடத்துல ஷூ வைக்கணும், தட்டு வைக்கிற இடத்துல தட்டு வைக்கணும், பூஜை ரூமில் பூஜை இன்னும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறது. ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கோவம். என்ன இது கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிவிடுவோம், அப்படி இப்படிம்பாங்க. அவ்வளோதான். யார் பேச்சை வந்து சொன்ன உடனே கேட்பாரு? அருண் விஜய் சாரோட பையன். யார் பேச்சு? இப்போ தாத்தா பேச்சா இல்லை அப்பா பேச்சா? தாத்தா சொன்ன உடனே கேட்டுருவாரு. அப்படியா? அப்பா கிட்ட செல்லும், தாத்தான்னா உடனே எஸ் தாத்தா எஸ் டூயிங் அப்படின்றாரு. ஏதாச்சும் நான் எஸ் சொல்றேன்ல, அப்பாவே அங்கதான் எஸ் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி சொல்லாம இருக்க முடியும்? போய் பார்க்க தாத்தா பிடிச்சி, அப்பா எப்ப டென்ஷன் ஆனா கூல் தாத்தா கூல் தலையை அப்படியே வாருவான். நான் சொன்னேன், டேய் நாங்கெல்லாம் பக்கத்துல போய் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்பாட்ட கேள்வி கேட்கறது அவன் தான். நாங்களாம் கொஸ்டின்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக போயிட்டு அங்கே இது பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஆனால் அவன் வந்து நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் போய் கேட்பான். ஜாலியாக அப்பாவும் பதில் சொல்லுவாங்க. அதாவது அதான் சரி, நான் அப்போ தான் பார்த்துட்டேன் அப்பா. ஆனால் ஸ்ட்ரிக்ட்டும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொஞ்சம் கம்மி தான். கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் போட்டு. சூப்பர் சார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும்ல சார், என்னுடைய மகன் இவன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அப்படி உங்களுக்கு வந்து ஒரு மனம் நெகிழ்ந்த ஒரு மொமெண்ட் என்ன சார்? அருண் விஜய் அவர்கள் சொல்ற அளவுக்கு அவர் நடந்துக்கல இது வரைக்கும். அதாவது கண்டிக்கிற அளவுக்கு அவர் இதை சொல்லி இப்படி பண்ணணுன்ற அளவுக்கு நடந்துக்காம, அவர் தன்னை தானே உணர்ந்து இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி, உங்க 2 பேர்ல யாருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி? யார் அதிகமா காமெடி பண்ணுவாங்க? எது காமெடி பண்றது? நான் அவர் தான் காமெடி பண்ணுவார். சார் எப்பயுமே அந்த ஒரு கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு.
யார் இப்பவும் மனசளவுல குழந்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு ஹர்ட் ஆகுறது அப்பாதான். இல்லை, நான் வந்து சென்டிமெண்ட்டில் ரொம்ப வீக்கானவன். அதாவது இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது படம் பார்த்தா அழுதுருவாங்க. நான் நடித்த படமாக இருந்தால் கூட நட்புக்காக படம் வந்து நான் பார்த்துட்டு நான் சீட்டை விட்டு எந்திரிக்காமல் அழுதுகிட்டு இருக்கேன். நான் தான் ஹைட் பண்ணியிருக்கேன், நம்ம படம் தான். அந்த மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கும்போது நான் ஒரு குழந்தையாக மாறிடுவேன். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பா வந்து எமோஷனலாக ஆமாம், கரெக்ட் பண்ணோம்னா வேலைகள் நடந்துரும். ஸோ எல்லாருக்கும் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கீங்க. அப்பா கொஞ்சம் எமோஷனலாக. ஆல் மை சிஸ்டர்ஸ் ஹேவ் தட். அழுதம்னா எது வேணாலும் கிடைச்சிடும் சார். இதில் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல சார், இவங்க இப்படி இதுக்காக தான் அழுகுறாங்க தெரிஞ்ச நீங்கள் பண்ணீங்க, அதை தானே சார் உங்கள் மனசு அப்படியா? இல்லை இல்லை, அழுகுறாங்கன்றதுக்காக பண்ணுறது இல்லை, அது நம்ம கடமை. அதனால அதை வந்து செய்வோம் நம்மளா முடிஞ்சதை. ஓகே ஓகே ஓகே. அதுக்காக வந்து பிளேனை வாங்கி கொடுங்கன்னு அழுதாக்கா பிளேன் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது ஒரு பேரண்ட்ஸுடைய கடமை. ஒரு தந்தையாக நம்ம என்ன செய்யணுமோ பிள்ளைங்களுக்கு அதை நம்ம செய்கிறோம். அதாவது நான் வந்து சினிமாவுக்கு வந்தது எப்படின்னா, நான் இப்போ நடிகர் திலகம் சிவாஜி அவங்க ஆக்ட் பண்ண வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், அப்போ அந்த அளவுக்கு கூட்டம். அந்த தஞ்சாவூர் ஜில்லாவே போய் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூட்டம். இல்லை, எங்கள் ஊரில் இருந்து நான் வந்து ஒரு 40 மைல் சைக்கிளில் ஒரு 10 பேர் போகிறோம். சைக்கிள்லேயே தான் அவங்கவுங்களும் ஓடிட்டு போனால் உள்ளேயே போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். என்ன பண்ணுறோம், ஒரு மரத்தில் கீழே சைக்கிளை போட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜியை பார்க்குறதுக்கு கட்டபொம்மன் நாடகத்துக்கு போயிருக்கோம். எங்கே கூட்டம் இருக்கோ அங்கேருந்து ஒரு 10 அடி ஒதுக்கிட்டு வித் காஸ்டியூமோட நடிகர் திலகம் சிவாஜியை வந்து என்டர் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவ்வளவு பேரும் நடிகர் திலகம் சிவாஜி வாழ்க, அண்ணன் சிவாஜி வாழ்க, கலைக்குறிச்சியில் சிவாஜி வாழ்கன்னு கத்தும்போது நாங்கள் மரத்தில் தொங்கிட்ட இருந்தால் இப்படி இருக்கண்டா மனுஷனா, இல்லைன்னா வேஸ்ட்டு அப்படின்னு நடிக்க கிளம்பி வந்தவனா ஊர்லேருந்து வீரபாண்டி கட்டபொம்மன் பார்த்து. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் பட்டு அது பண்ணி ஹீரோவாகி நடிகர் திலகம், மக்கள் திலகம் எல்லாரும் கூடவும் நான் ஆக்ட் பண்ணி பழக்கணும் வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும்போது, டே விஜயா நீ எப்படிடா சினிமாவுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். நான் இந்த கதையை சொன்னேன். அண்ணா இந்த மாதிரி வந்து 40 மைல் சைக்கிளில் வந்தோம், பார்த்து அது பண்ணோம் அப்படின்னோன்னு எனக்கு அவர் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்கார். அவருக்கும் இது என்ன வைக்கணும் உனக்கு அப்படின்னாரு. அண்ணா அந்த ஃபிஷ் ஒன்று வைங்க, அந்த கொஞ்சம் குழம்பு போடுங்க இதில் அப்படின்னோன்னு. ஏன்னா என் நாடகம் பார்க்குறதுக்கு 40 மைல் சைக்கிளில் வந்துட்டு இன்றைக்கி என்னையே ஃபிஷ் போடுங்க அண்ணே, அதானே சாதனை. ஆமாம். அப்போ சொன்னார் அவர், டே விஜய் உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் வீரபாண்டி கட்டபொம்மன் தெருக்கூத்து பார்த்துட்டு தாண்டா நாடக கம்பெனியில் போய் சேர்ந்தேன், உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஒத்துமை இருக்கு பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண ஒரு நடிகர் திலகம், மக்கள் திலகம் இப்படியெல்லாம் வந்து அவங்க கூட எல்லாம் பழகுன்ற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சினிமான்றது அப்போது ஈஸி இல்லை அவ்வளோ தூரம். இப்போ எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. ஆனால் இது உள்ளவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சூப்பர் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஒரு கேண்டிட் கான்வர்சேஷன் பார்க்க கிடைச்சது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கிண்டலாக ஏதாவது சொல்லுவேன், அதுக்கு இந்த இதே கலாட்டாக தான் பண்ணும். ஆக்சுவலாக பாப்பான்றது தான் எனக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக பெட் நேம். இது பேர் எல்லாருமே பேர் வச்சு என்ன அருண் தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே. அருண் அண்ணா அண்ணா அந்த அப்பா ஜீவனுக்கு ஒரு பேர் வைக்க மாட்டீங்க, அவருக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. அதுக்கு நீ உங்களுக்கு பேர் தானே நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள அண்ணாக்கு ஒரு பெட் நேம் வச்சிருக்கேன். நான் வந்து எதுவுமே பெருசா செலவு வைக்கலையே அப்பாக்குன்னு யோசிச்சிருந்தேன். பாப்பா நான் என்ன மேன் செலவு வச்சேன்? இல்ல நீ நிறைய வாங்கிக்கிறல்ல, நீ வண்டி நான் என்ன Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays presents Arun Vijay Fans Festival powered by Jayachandran. Hospitality partner Hilton, Chennai.